சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் ரோகிணியோட வீட்டுக்கு வந்து ரோகிணி கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறோம், மனோஜ் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாரு. இப்போவும் விஜயா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்றாரு. அப்ப மனோஜ் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாரா அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சிந்தாமணி கிட்ட தான் உதவி கேட்போம், அதே மாதிரி நம்ம மறுபடியும் என்ன செய்யறது? எப்படியாவது மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் நான் என்ன தான் செய்யணும்னு தெரியல. சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டாதான் நான் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு மருமகளாக போக முடியும். அதனால சிந்தாமணி கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவீங்கன்னு யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ரோகிணி அங்கே நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்தேன், கிறிஷோட பெரியப்பாவையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. நீ அவங்கக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை. இருந்தாலும் கிறிஷை அப்பப்போ நாங்கள் பார்க்கணும், பேசாமல் கிறிஷை எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்க, கிறிஷை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோன்னு கிறிஷோட பெரியப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இப்படிலாம் பேசும்போது நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, ரோகிணிகிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ரோகிணி என்ன செய்ய போகிற? நீயும் கிறிஷை கவனிக்க மாட்டிக்கிற. கிறிஷை என்னாலையும் சரியாக பார்த்துக்க முடியல. கிறிஷோட பெரியப்பா கிறிஷை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அவங்கக்கிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி தரதான் போகிறேன், அதனால் கிறிஷை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்க பேச்சை நீங்கள் கேட்கவே கூடாது. நீங்கள் நம்ம வீட்டுக்கு தானேம்மா போனீங்க, எதுக்குமா அவங்க அங்கே வந்தாங்கன்னு சொல்லும்போது, நான் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். உடனே எங்களை பார்க்குறதுக்காக கிறிஷோட பெரியப்பா வந்திருந்தாங்க, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ரோகிணி நீ என் பேச்சை கேட்க மாட்டிக்கிற, ஆனால் இப்போ கிறிஷோட பெரியப்பா நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு, நீ அவங்கள புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசாத ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தாம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்பயுமே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் முத்துவும் மீனாவும் எனக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இப்போ என் பையன் கிறிஷை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எதுக்காக கிறிஷோட பெரியப்பா கிறிஷை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு யோசிக்கிறாரு. அவங்கக்கிட்ட நான் உதவி கேட்டேன், நான் வந்து அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். இனி கிறிஷை பற்றி அவங்க பேசவே வேண்டாம், கிறிஷுக்கு அவங்க உதவி செய்யவும் வேண்டாம் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி நான் சொல்கிறத கேளு ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா இனி உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். ஏற்கனவே மனோஜ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, எவ்வளவோ பேசினேன், மனோஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு கிளம்பிட்டாரு. நீங்களும் இப்படி ஏமா பிரச்சனை செய்கிறீங்க? நான் இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது. கிறிஷை நான் பார்த்துக்கிறேம்மா, கிறிஷுக்கு நீங்கள் யாரும் உதவி செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி தான் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறா. கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் கிறிஷை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சா இங்கே ரோகிணி நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. எப்படி ரோகிணி வந்து கிறிஷோட பெரியப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை உடனே திருப்பி தர முடியும்? ரோகிணி எதுக்கு நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க. ரோகிணி சிந்தாமணியை பார்க்குறதுக்காக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சிந்தாமணி ரேகாவோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும், ரேகா கொஞ்ச நாள் வெளியூர்லேயே இருக்கட்டும், நீங்கள் ரேகாவை நல்லபடியாக பார்த்துக்கங்க, உங்கள் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இத்தனை நாள் பிஸ்னஸை பற்றி யோசிச்சிங்க, இனி ரேகாவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இல்லைனா நீங்கள் ரேகா எங்கள் வீட்டிலே இருக்கட்டும்னு சொன்னால் ரேகாவை நானே நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை சிந்தாமணி, ரேகா உன்னுடைய வீட்டில் இருந்தாலும் முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக ரேகாவை கூப்பிட்டு போகணுன்னு பேசுகிறதுக்காக வருவாங்க. நீ சொன்ன மாதிரியே ரேகா வெளியூரில் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இந்த ரோகிணி எதுக்காக இப்போ இங்கே வரான்னு தெரியலையே, ரோகிணிக்கு இனி நான் உதவி செய்யவே கூடாதுன்னு யோசிக்கிறேன், ஆனால் ரோகிணி எதுக்கு என்னை பார்க்குறதுக்காக வரான்னு தெரியல. விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண உதவி செஞ்சேன், ரோகிணி என் வீட்லேயே இருக்கட்டும்னு உதவி செஞ்சேன், ஆனால் இனி ரோகிணி பேச்சை கேட்கவே கூடாது. இப்போ ஏற்கனவே என் பொண்ணு ரேகாவை பற்றி யோசிக்கிறேன், இப்போ ரோகிணி வேற வந்திருக்காளே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரேகாவை நல்லபடியாக பார்த்துக்கங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், ரோகிணி வேற வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது,
என்ன சொல்கிற சிந்தாமணின்னு கேட்கும்போது, ஆமாம், விஜயாவோட மருமக ரோகிணி என்னை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ரோகிணி வந்த உடனே, என்ன சிந்தாமணி, என்னாச்சு, ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்க, உங்கள பார்க்கறதுக்காக வரணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் என்கிட்ட பேசவே இல்ல. என்ன ரோகிணி, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. இல்ல, மனோஜ் என்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு. மனோஜ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல சிந்தாமணி. நீங்க தான் உதவி செய்யணும். விஜயாவுக்கு அவங்க வீடு வேற கிடைச்சிருச்சு. அதனால விஜயா வேணும்னே பிரச்சனை செய்றாங்க. எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க விஜயா நினைக்கிற மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, மறுபடியும் மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நான் விஜயா வீட்டுக்கு மருமகளா போகவே முடியாது. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே, சிந்தாமணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன ரோகிணி, உங்களுக்கு மட்டும் தான் நான் உதவி செய்யணும். ஆனா நீங்க யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க. எனக்கு ஏற்கனவே நெறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். அதனால என் பிசினஸ பார்க்கணும். எனக்குன்னு நெறைய வேலை இருக்கு ரோகிணி. இப்போ உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. சிந்தாமணி, என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இத்தனை நாள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன். நீங்க என் வீட்ல தங்குறதுக்காக உங்களுக்கு உதவி செஞ்சேன். பேசாம நீங்க என் வீட்ல இருந்து கிளம்பிருங்க. அது மட்டும் இல்லாம, அ என் வீட எனக்கே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பேசுனீங்கன்னா நான் எங்க போக முடியும்? யார்கிட்ட உதவி கேட்க முடியும் சிந்தாமணின்னு சொல்லும்போது, நான் சொல்றத கேளுங்க ரோகிணி. மீனா, முத்துவால எனக்கு நெறைய பிரச்சனை வருது. நீங்களும் என் வீட்ல தான் தங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அப்புறம் விஜயா அ என் மேல உள்ள கோவத்துல உங்கள மருமகளா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால தான் இத்தன நாள் உங்கள பத்தின உண்மைய நான் சொல்லாம இருந்தேன். நான் தான் உங்களுக்கு உதவி செய்றேன்ற உண்மை மீனா வீட்ல உள்ள யாருக்குமே தெரியாது. ஆனா இனி இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம எனக்கு நெறைய வேலை இருக்கு. என்னுடைய பிசினஸ பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். இப்படி உங்களுக்கே உதவி செஞ்சுட்டு இருந்தா, என்னுடைய பிசினஸ எப்படி என்னால பார்த்துக்க முடியும்? இங்க விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம மீனாவும், முத்துவும் பணத்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விஜயாவுக்கு அவங்க வீடும் கிடைச்சிருச்சு. இப்ப விஜயா வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா, என் நிலைமைய பாருங்க. என்னுடைய பிசினஸையும் சரியா செய்ய முடியாம, உங்களுக்கு உதவி செய்றதுக்காக நான் தான் இப்ப மீனா, முத்து, விஜயா, மனோஜ்ன்னு எல்லார் முன்னாடியும் தல குனிஞ்சு நிக்கிறேன் ரோகிணி. இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்க வேற எங்கேயாவது தங்கிக்கங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கலாம். இல்ல விஜயா வீட்டுக்கே மருமகளா போகலாம். ஆனா நீங்க என் வீட்ல தங்கவே வேண்டாம். எனக்கு மறுபடியும் என்னுடைய வீடு வேணும். அதனால நீங்க அங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட சிந்தாமணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன, சிந்தாமணி இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது விஜயாவோட வீடு கிடைக்கும்னு நினைச்சாங்க. இப்ப அந்த வீடு கிடைக்கலன்னு உடனே இப்ப சிந்தாமணி இப்படிலாம் பேசுறாங்க. எப்படியாவது சிந்தாமணி உதவி செய்வாங்க. விஜயாவுக்கு சரியான பதில் குடுக்கலாம்னு நெனச்சேன். அப்ப சிந்தாமணி எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இப்ப நான் என்ன செய்றது? என் அம்மா சொன்ன மாதிரியே நான் எங்க வீட்டுக்கு தான் போகணுமா? அம்மா ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம இன்னும் இங்க தங்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போயிரலான்னு. அப்ப என் அம்மா பேச்ச நான் கேட்கல. ஆனா சிந்தாமணி இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பதில் பேசாம உடனே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க கிரிஷ் வந்து ரோகிணி வந்த உடனே, "அம்மா, எங்கம்மா போனீங்க? உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா வந்து சொல்றாங்க, "ரோகிணி, கிரிஷ் எவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசணும்னு உன்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா நீ என்ன கிரிஷ் கிட்ட பேசாம அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "கிரிஷ், நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து அங்கேருந்து கிளம்புறான். உடனே ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, "கிரிஷ் கிட்ட பேசக்கூட முடியாதா? என்னாச்சு ரோகிணி? ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா, சிந்தாமணிய பார்த்து பேசினேன். ஆனா சிந்தாமணி எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி அவங்க வீட்ல நம்ம தங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம தான் ரொம்பவே யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப யோசிக்காத ரோகிணி. நான் தான் சொன்னேன்ல நம்ம வீட்டுக்கு போயிரலான்னு. எப்படியோ சிந்தாமணி இப்படி பேசுனது எல்லாமே சரிதான். எதுக்கு நம்ம சிந்தாமணி வீட்ல தங்கியிருக்கணும்? நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிரலாம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நம்ம வீட்டுக்கே போகலாம். ஆனா என்ன புரிஞ்சுக்காம வேணும்னே பிரச்சனை செஞ்ச விஜயாவுக்கும், மனோஜுக்கும் சரியான பதில் குடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணி, என் பேச்ச கேளு. நீ தான் விஜயா வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்க, பொய் சொல்லியிருக்க. மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைச்சேன்னா, நீ தான் தலை குனிஞ்சு நிக்கணும். அதனால இனி நீ எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம்.
நீ அமைதியாக நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும், கிறிஷை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க, என் அம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என் அம்மா பேச்சை கேட்கணும். என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். கிறிஷன் நல்லபடியாக பார்த்துப்பேன். மனோஜுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். மனோஜும் என்னை புரிஞ்சுக்கல, இங்கே விஜயாவும் என்னை புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் நான் எதுக்காக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அதனால் ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து, என்ன ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, இங்கே விஜயாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, விஜயா என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க, மனோஜும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனால் நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லும்போது, ரோகிணி நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் வந்து விஜயாவுக்கு பிரச்சனை செய்யணும். விஜயா வந்து என் பேச்சை கேட்குறதில்ல. மனோஜும் நானும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி எனக்கும் மனோஜுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே விஜயா தான். ஆனால் விஜயா வந்து கண்டிப்பாக என் பேச்சை கேட்க மாட்டாங்க. இங்கே விஜயா வந்து மனோஜுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்வாங்க. அதனால் விஜயாவுக்கு நீங்கள் தான் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு என்ன உதவி செய்யணுன்ற உண்மையமும் இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் ரோகிணி, கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக மனோஜ் உங்களை புரிஞ்சுப்பார். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறீங்க. உங்கள் அருமை பெருமை என்னன்னு சீக்கிரமாகவே மனோஜ் புரிஞ்சுக்க தான் போகிறாரு அப்படின்னு ரோகிணி கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு ரோகிணியோட ஃப்ரெண்டு. இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வேலையை மட்டும் என் ஃப்ரெண்டு சரியாக செஞ்சிட்டாருனா அதுக்கப்புறம் விஜயா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர முடியாமல் இருப்பாங்க. விஜயா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டுமே. அப்போ தான் மனோஜ் என்ன செய்யணும் தெரியாமல் யோசிப்பார். என்கிட்ட வந்து உதவி கேட்பார். அப்போ தான் மனோஜ் என்னை புரிஞ்சுப்பார். இனி விஜயா பேச்சை கேட்கவே கூடாதுன்னு மனோஜ் வந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜயா எனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. நான் பொறுமையாக இருந்திருக்கேன். எப்படியும் விஜயா வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு அமைதியாக இருந்தேன். இனி அப்படிலாம் நான் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் என் ஃப்ரெண்டு இந்த வேலையை சரியாக செஞ்சிட்டாருன்னா அதுவே போதும் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி, நீ உன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்டியா, இல்லை உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி விஜயா நீ வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியதானே அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை பார்வதி, நீ நிறைய வேலை செய்கிற, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு என்கிட்ட பேச கொஞ்சம் கூட நேரமே இருக்காது. அதனால் உன்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமேன்னு நினச்சேன்னு சொல்லும்போது, என்ன விஜயா நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. பார்வதி கிட்ட பேசணும். மனோஜ் கேட்ட மாதிரியே பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் வந்து கொடுத்துட்டானா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. பார்வதி கிட்ட நம்ம உதவி கேட்கணும். அதனால் இப்போ நம்ம பார்வதியை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்வதியை பார்க்குறதுக்காக வராங்க. பார்வதி எப்பயும் போல் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே விஜயா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, விஜயா நீ வருவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. என்ன விஜயா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பார்வதி. அதான் என்னுடைய வீடு கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து மீனாவால் உன்னுடைய வீடு கிடச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த மீனா வர வர என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால மீனா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த உடனே மீனாவை பற்றி பேசுகிற, ஆனால் மீனாவை நீ பாராட்டி பேசுனா சந்தோஷப்படுவேன். மீனாவை நீ புரிஞ்சுக்காம பேசுறியே, அப்புறம் எப்படி நான் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி, நீ இப்போவும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவியா, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜயா இப்படிலாம் பேசுகிற? ஆமாம் நீ என்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்க, என்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னேன். என்ன விஜயா என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. இல்லை மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், மனோஜுக்கு நல்ல வருமானம் வருது, இருந்தாலும் ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது. ரோகிணி இப்போ மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருதுன்னு மனோஜ் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆமாம் இப்போ ரோகிணி எப்படி மனசு மாறினாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி எங்கே மனசு மாறினா, மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக ரோகிணி கடன் வாங்கியிருக்கா, அந்த பணத்தை திருப்பி தரணுமா. மாதம் மாதம் ரோகிணி அதுக்காக வட்டி பணம் கொடுத்துட்ருக்காளாம். மனோஜ் மட்டும் அந்த பணத்தை திருப்பி தந்துட்டா அப்புறம் கண்டிப்பாக
மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு ரோகிணி சொல்லியிருக்கா. அதான் மனோஜ் என்கிட்ட வந்து உதவி கேட்டான். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, நான் எங்கே வேலைக்கா போகிறேன். இங்கே ரவியா இருக்கட்டும், மனோஜ், முத்து, மீனா, ஸ்ருதி யாருமே எனக்கு பணம் கொடுக்கறதில்ல. அப்புறம் என்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருக்கும்? யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரியல. ஆனால் பார்வதி கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான்னு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீ கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, பதில் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை விஜயா, நீ உடனே இவ்வளோ பணம் கேட்டா எப்படி என்னால் ஏற்பாடு பண்ண முடியும்? என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே, உன்னுடைய பசங்களும் உன்னை பார்க்க வரதில்ல. நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ தானே சேர்த்து வைக்கணும். உன்னுடைய பசங்களுக்கு நீ பணம் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, என் பசங்க என்னை பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பசங்களுக்கு தான் அனுப்பிட்டுருக்கேன். அதனால் அவங்க இப்போ தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் என் பையன் என்னை புரிஞ்சுக்கலனாலும் என் பையனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அதனால தான் நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பையனுக்கு அனுப்புனேன். என் மருமக எல்லாரும் இப்போ என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்குன்னு பணத்தை நான் சேர்த்து வைக்கிறதே இல்லை. எனக்கு வர பணத்தை அப்படியே என் பையனுக்கு தான் அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்லும்போது, என்ன பார்வதி சொல்கிற? உன்னுடைய பையன் உன்னை புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுனா, எதுக்கு உன்னுடைய பையனுக்கு நீ நீ சம்பாதிக்கிற பணத்தை அனுப்பி வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன செய்ய முடியும்? என்ன இருந்தாலும் என் பையன் என்னை புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கையில் தான் இப்படிலாம் செஞ்சேன். இப்போ என்னுடைய பையன், மருமக எல்லாரும் என்கிட்ட பேசுகிறாங்க. அதனால தான் இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை விஜயான்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நீ எப்படியாவது இந்த பணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ரோகிணியால் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ என்னை புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் விஜயா, ஆனால் உடனே இந்த பணத்தை என்னால் இப்போ ஏற்பாடு பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்வதி. இப்போ நான் என்ன செய்கிறது? பார்வதி கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுப்பான்னு நினச்சி பார்வதி மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே வந்தேன். ஆனால் பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிறாளே, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. சரி விஜயா, நீ வந்து என்கிட்ட உதவி கேட்டிருக்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நானே வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது மனோஜுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா, இப்படி தான் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தேன். சிந்தாமணி பேச்சை கேட்டேன். அப்புறம் மனோஜால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்போவும் மனோஜ் உனக்கு உதவி செய்யலை. இப்போவும் மனோஜுக்காக நீ உதவி கேட்குற, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்கிற. ஆனால் மனோஜ் இந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி தர மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி விஜயா என்னால் உதவி செய்ய முடியும்? ஏன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் உதவி கேட்க போகிறேன். உனக்காக தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனோஜ் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. மறுபடியும் நீ மனோஜ் கிட்ட பேசிப்பாரு. மனோஜ் இந்த பணத்தை திருப்பி தர முடியும்னா நான் உதவி செய்கிறேன், இல்லைனா என்னால் உதவி செய்ய முடியாது விஜயா. ஏன்னா நீ மனோஜுக்கு உதவி செஞ்ச, அதுக்கப்புறம் உன்னுடைய வீடும் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அதனால தான் விஜயா நான் உன்கிட்ட இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது பார்வதி, இருந்தாலும் எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி விஜயா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த விஜயா என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மீனா, இப்போ காரெல்லாம் சரி செஞ்சுருக்கேன். அதனால் இந்த காரெல்லாம் வச்சு நமக்கு நல்ல வருமானமும் வருது. புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நானும் புதுசாக பூக்கடை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த பூக்கடையில் எனக்கு நல்ல வருமானம் வருது. பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. அதனால் பெரிய பூக்கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இனி என் அம்மாவும் என்னுடைய பூக்கடைக்கே வந்துடுவாங்க. இங்கே சீதாவும் உதவி செய்ய வருவாங்க. அதனால் என்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இன்னும் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனோஜ் என் பேச்சை கேட்காம இப்படி ரோகிணி பேச்சை கேட்டு இந்த நிலமையில இருக்கான். சரியாக பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் நிறைய கடன் வாங்கியிருக்கான். இப்போ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை வேற தரணும்னு யோசிக்கிறான். பார்வதி கிட்ட உதவி கேட்டிருக்கேன். மறுபடியும் பார்வதி வீட்டில் போய் பேசணும், என்ன செய்யன்னு தெரியலன்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. மறுபடியும் மனோஜுக்கு உதவி செய்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே
விஜயாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக ரோகிணியோட ஃப்ரெண்டு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. எப்படியும் ரோகிணி சொன்ன மாதிரியே பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயா தினமும் வருவாங்க. இந்த பக்கமாக தானே வருவாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை செய்யணும். விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இனி ரோகிணி வாழ்க்கையில் விஜயா எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு ரோகிணியோட ஃப்ரெண்டு. இங்கே விஜயா வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பார்வதி ஃபோன் எடுக்கவே இல்லை. மனோஜுக்காக மறுபடியும் பேசுறதுக்காக விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு வரும்போது ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து ரோகிணி சொன்ன மாதிரியே இங்கே விஜயாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக அந்த பக்கமாக வராரு. அங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு காரில் வராரு. அங்கே விஜயா ரொம்பவே பதட்டமாக பார்வதி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு இங்கே மனோஜுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்வதி கிட்ட பேசுகிறதுக்காக வரும்போது ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணி சொன்ன மாதிரியே விஜயாவுக்கு பெரிய பிரச்சனை செய்கிறாங்க. விஜயா உடனே அங்கேயே மயங்கிடுறாங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம் அங்கே வந்து பார்வதி விஜயா உனக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக வந்து உடனே விஜயாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு விஜயாவுக்கு உதவி செய்கிறாங்க. விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரொம்பவே முடியாமல் இருக்காங்க. மனோஜ், ரவி எல்லாரும் வந்து விஜயாவை பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே விஜயாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நிறைய செலவாகும். நீங்கள் முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விஜயாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்த பணத்தை இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். இப்போ என்கிட்ட பணம் இல்லையே, என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நானே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நான் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு எல்லாரும் என்கிட்ட உதவி கேட்பாங்க. என்னால் என் அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாது, பணம் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு விஜயாவுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நினச்ச மனோஜ் அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கமே வராமல் தன்னுடைய கடையிலேயே இருக்கார். இங்கே ரவி வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் மனோஜ் வந்து யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக இருக்கார். இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், எங்ககிட்டேயும் இப்போ அவ்வளோ பணம் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது முத்து சொல்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம், நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சேர்த்து வச்ச பணத்தையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து கடன் வாங்குறாரு. முத்து வந்து தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் உதவி கேட்குறாரு. எப்படியாவது விஜயாவுக்கு உதவி செய்யணும், விஜயாவை நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு விஜயாவுக்காக முத்து வந்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. அங்கே டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன், நீங்கள் எப்படியாவது என் அம்மாவுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், என் அம்மாவை நல்லபடியாக வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்க முத்து, விஜயா ஏற்கனவே ரொம்ப பதட்டமாக எதையோ பற்றி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயா ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவை பார்த்து முத்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. முத்து மட்டும்தான் விஜயா கூடவே இருந்து விஜயாவை பார்த்துக்கிறாரு. என் அம்மா எனக்கு வந்து பெருசாக எதுவுமே செய்யலை, சாப்பிட்டியா முத்துன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என் அம்மாவோட நிலைமையை நினச்சி என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. ஒரு பக்கம் ரவி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறான். மனோஜ் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை, நான் தானே என் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பொறுப்பாக எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்லபடியாக விஜயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக முத்துவும் மீனாவும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. முத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து விஜயாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விஜயா என்னெல்லாம் பேசினாங்க, என்னை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்க, இங்கே மனோஜ் என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தாருல்ல, விஜயாவுக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொன்ன வேலையை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் ரோகிணி எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, எந்த பிரச்சனையும் வராது, முத்து என்ன உண்மையை கண்டுபிடிக்கவா போகிறான், முத்துவுக்கு நிறைய வேலை இருக்குது, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. அப்போ விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, ரோகிணியால் தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா, உடனே சம்மந்தியை பார்க்கணும், உண்மையை சொல்லணும், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், ரோகிணி இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணியோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே ரோகிணிகிட்ட சொல்லாமல் விஜயாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. அந்த சமயம் டாக்டர் சொல்கிறாங்க, விஜயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முத்து விஜயாவுக்கு செஞ்ச உதவியால் தான் இப்போ விஜயா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க, சீக்கிரமாகவே விஜயாவை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா வராங்க. வந்த உடனே சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே
விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி, இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தான். ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாம் முத்து தம்பி, நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இப்போ விஜயா வந்து நல்லபடியாக எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் ரோகிணி விஜயா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டா அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தானா? ரோகிணிக்கு சரியான பதில் கொடுப்பேன், இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா விஜயா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் முத்துவை புரிஞ்சுக்காம இருந்தீங்க, ஆனால் முத்து செஞ்ச உதவியால் தான் இப்போ நீங்கள் நல்லபடியாக எல்லார்கிட்டையும் பேசுகிறீங்க. நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வரப்போகிறீங்க. அதனால் நீங்கள் முத்து தம்பியை புரிஞ்சுக்கணும். ஆனால் என்றைக்கும் ரோகிணிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. எப்படியாவது ரோகிணி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறா. ஆனால் ரோகிணி உங்கள் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரோகிணியோட அம்மா. அந்த சமயம் முத்துவை பார்த்து இங்கே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. என்னை பார்க்குறதுக்காக மனோஜ் வரலை, எனக்கு உதவி செய்யலை. ஆனால் முத்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செஞ்சதால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. மனோஜுக்காக தான் வந்து உதவி செய்யணும்னு பார்வதி கிட்ட பணம் கேட்குறதுக்காக நான் வந்து போனேன். ஆனால் எனக்கு உதவி செய்யணும்னு மனோஜுக்கு இப்போவும் தோணவே இல்லை. ஆனால் எப்பயுமே என் பையன் மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னை பற்றி மனோஜ் யோசிக்கவே இல்லைல்ல. ஆனால் முத்துவும் மீனாவும் என் கூடவே இருந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு முத்து மீனாவை பற்றி ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. நீங்கள் செய்கிற உதவியை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை செஞ்சேன். ஆனால் இப்போவும் எனக்கு உதவி செஞ்சது முத்து தான் அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க விஜயா. மனோஜ் எப்பயுமே எனக்கு உதவி செய்ய மாட்டான், மனோஜை பற்றியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு விஜயா பேசும்போது, இப்போவும் முத்துவும் மீனாவும் தான் நல்ல பேர் வாங்குறாங்க அப்படின்னு முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். முத்து செஞ்ச உதவியை புரிஞ்சுக்கிட்டு விஜயா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. விஜயாத்த மனசு மாறிட்டாங்க, என் வீட்டுக்காரர் முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா.